ஏன் அறுவடை முடிஞ்சோடனே உழவு ஓட்டணும்னு நினச்சிங்கனாக்கா, உழவு ஓட்டினா தான் நம்ம வந்து வீட்டில் சாப்பாடு செய்வோம்ல, சாப்பாடு செஞ்ச உடனே ஒரு பேஷனில் கொட்டி சாப்பாடு ஆற வச்சோம்னா, அது அன்றைக்கி ஃபுல்லாக கெடாமல் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே கொட்டிட்டோமா சோறு வந்து ஒரு 12 1 மணி மேலே கெட்டுடும். அதே போல் தாங்க பூமியும். நம்ம பூமி எவ்வளோ ஓட்டி ஆற வைக்கிறோமோ, அப்போ தான் மண் கீழே இருக்கிற மண் மேலே வரும், மேலே இருக்கிற மண் கீழே போகும், அடியில் பூமி நல்லா காத்தடும். அப்போ தான் வந்து பயிர் ஹீல்டு நல்லா வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவுனாக்கா, நம்ம வந்து நாற்று விட்டுருக்குறோம் மிஷினில். அதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணி ஃபுல்லாக கட்டி ட்ரை பண்ணி கீழே இறக்கி விட்டுடணும். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விதையெல்லாம் வந்து வெயிலில் சூடாகி ஹீட்டாகி விதையெல்லாம் வந்து பொரிஞ்சிடும். அதனால் இப்போ வந்து நம்ம வந்து மதிய டைமில் வந்து தண்ணி விட்ருக்கோம். இந்த ட்ரேக்கு மேலே தண்ணி விடணுங்க. மிஷின் நடு விட்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிஷின் நடு விட்டாலும் சரி, கை நடு விட்டாலும் சரி. இங்கே பாருங்கள், இது மேட்டில் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா விதை வந்து காஞ்சி போயிடும். அதனால் வந்து பாருங்கள், விதை எப்படி காஞ்சி போயிருக்குது பாருங்கள். அதனால் வந்து எப்போவுமே வந்து மிஷின் நடு விடணும்னு நினச்சிங்கனாக்கா தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி கட்டணும். நம்ம வந்து இப்போ விதை பார்த்திங்கனாக்கா 4 ஏக்கரா விட்டுருக்குறோம். மொத்தம் 500 ட்ரே நம்ம விட்டுக்கிறது. ஒரு ஏக்கராவுக்கு வந்து 120 ட்ரே, ஒரு ஏக்கராவுக்கு வந்து 25 கிலோ விதை நம்ம விட்றோம். பாருங்கள், வெயில் டைமில் ஃபுல்லாக நல்லா பர்த்தியாக தண்ணி கட்டணும். இப்போ தான் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. இங்கே கொக்குங்க தொல்லை ரொம்ப ஓவராக இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. நூல் கட்டினாலும் மிதிக்குது, கட்டலைனாலும் மிதிக்குது. நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது மிஷின் நடு விட்டாக்கா. ஏன்னாக்கா நம்ம வந்து தரையில் உள்ள நம்ம வந்து ட்ரே வச்சு விதை விட்டு வச்சுருக்குறோம். நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட தான் நம்ம வந்து சேர்ப்புட்ருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா விதை வந்து முளைஞ்சி வந்துடும். பாருங்கள் எப்படி கொக்கு மெரிச்சு வச்சுது பாருங்கள். புள்ளியாக இருக்கிற இடம் ஃபுல்லாக கொக்கு மெரிச்சது தான். நம்ம வந்து தண்ணி கட்டி கரெக்டாக ஒரு 2 ஹவர் வரலும் மேலே ஊற்றினாக்கா, அதன் பிறகு நம்ம வந்து தண்ணியை ட்ரை பண்ணி திரும்ப கீழே இறக்கி விட்டுடலாம். தண்ணி பாஞ்சிட்ருக்கு. இந்த சைடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கழனி பார்த்திங்கன்னா தண்ணி ஏன் பாய்ச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து சேடை ஓட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு 2 சால் நல்லா உழுவு ஓட்டணும். ஏன் ஓட்டணுனாக்கா, இந்த சைடில் பார்த்திங்கனாக்கா அண்டை கைக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து பூதி ஓட்டமாக்கா சைடில் அண்டை கைக்க வேண்டிய வேலையே வராதுங்க. ஆனால் அண்டை கைச்சா மாதிரியே ஆகிடும். நம்ம அண்டை கைப்பில்லை, அந்த அண்டை கைக்கே தேவையில்லை. ஏன்னாக்கா கலப்பு வந்து நல்லா ஓரமாக அணைச்சி ஓட்டினாக்கா நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அண்டை கைக்க தேவையில்லை. நான் மேலே உழு ஓட்டி வச்சுருக்கிறேன் 2 சால். வாங்க அதை பார்க்கலாம். சொன்னேன் பார்த்தீங்களாக்கா, உழு ஓட்டினாக்கா அண்டை கைக்கு வராதுன்னு சைடில். இந்த பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இதுமாரி அண்டை கைக்கு வரவே வராது. ஏன்னா நம்ம வந்து அனுப்பிச்சி ஓட்டி வச்சுருக்கிறோம். ஏன் நம்ம வந்து தாள் அரைப்பாரத்து உடனே புழுதி ஓட்டி நடு நட்டால் பயிர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுதுங்களா? ரொம்ப பேருக்கு தெரியாது. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக எல்லாம் மேலே எல்லாம் புழுதி ஓட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைடில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி நினச்சிருக்கிறோம். ஏன்னா தண்ணி இல்லாதவங்க வந்து பிட்டாக தான் நினச்சி ஓட்ட முடியும். அதனால் வந்து தண்ணி டிமாண்டால் நம்ம வந்து ஒரு 2 கழனியாக ஓட்டுறோம். மேலே ஒரு கழனி ஓட்டி வச்சுருக்குறோம். தெரியுதுங்களா? மேலேயும் ஓட்டி வச்சுருக்கிறேன், கீழே ஓட்டி வச்சுருக்குறோம். தண்ணி திட்டமாக ஃபுல்லாக கட்டி அப்படியே டக்குன்னு தண்ணி வந்து நம்ம வயலுங்கள்லாம் தண்ணி பருத்தியாக பாசுகிற மாதிரிலாம் உழுவு பாசத்தால் தலைப்பாடம் கிட்ட வந்துச்சிங்களா அப்படியே மறைமாட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து உழு ஓட்டி திரும்ப வந்து சேடை ஓட்ட போகிறோம். ஏன் புழுதி ஓட்டணும், உழு ஓட்டணும், ஏன் பயிர் நான் அப்படியே தாளாக ஓட்டி நட்டால் நல்லா இருக்காதான்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒரு சிறந்த பதில். ஏன்னா உழு ஓட்டி நம்ம நடுவு நட்டால் மண் வந்து மேலுக்கு கீழே காய்ச்சினாக்கா அடியில் இருக்கிற பூமி வந்து காத்தாடும். நம்ம வந்து ஒரு 1/2 அடி மட்டும்தான் நம்ம வந்து உழு ஓட்டுவோம், சேடை ஓட்டுவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடியில் வந்து பூமி வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து
நம்ம மேலே இருக்கிற மண் அடியில் விட்டு அடியில் இருக்கிற மண் நம்ம மேலே விட்றோம். அடியில் இருக்கிற பூமியும் நல்லா காற்றாடும். அதுக்காக தான். இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டில் வந்து சமைச்சோம்னா சாப்பாடு ஏன் ஆற வைக்கிறோம்ல, அது ஏன் ஆற வைக்கிறோன்னு தெரியுதுங்களா? சாப்பாடு ஆற வச்சா தான் நல்லாயிருக்கும். வெடித்த உடனே பேஷனில் கொட்டி ஃபேன் போட்டு சாப்பாட்டை வந்து ஆற விடுவாங்க. அப்படி ஆற விட்டால் தான் சோறு வந்து பளபளன்னு இருக்கும். அப்படியே நம்ம சோத்தை வெடித்து கப்புக்கிணத்துல போட்டு கட்டி குத்தமிச்சா சோறு வந்து கட்டி முட்டியமாக இருக்கும். அதனால தான் சோத்தை கொட்டி நம்ம ஃபேனில் ஆற வச்சு அதன் பிறகு சாப்பாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களாம் கட்டி கொடுப்பாங்க. அதே போல் தாங்க பூமியும். நம்ம அறுவடை முடிஞ்ச உடனே அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா உழுவு ஓட்டணும். நல்லா உழுவு ஒரு சால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சால் ஓட்டினுங்க. உழுவு எப்போயுமே 2 சால் ஓட்டவே கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு சால் சேர பிடிச்சி ஓட்டிட்டு அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா 2ஆவது சால் வந்து மறுநாள் கழிச்சு ஓட்டணும். ஏன் ஓட்டணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு சால் ஓட்டும் போது நல்லா வந்து சேர ஓட்டி ஆரம்பித்த உடனே 2ஆவது சால் ஓட்டும்பொழுது 1, 2 இருக்கிற புல்லு மறுநாள் சாகும். இப்போ இன்றைக்கி ஓட்டுற உழுவு இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலில் புல்லு செத்துடும். மறுநாள் ஓட்டினீங்கன்னா 2ஆவது சால் ஓட்டும் போது அதுக்குள்ளே இருக்கிற இது பார்த்தீங்கன்னாக்கா புல்லுலாம் வந்து சாகாமல் இருக்கும். அதனால தான் 2ஆவது நாள் ஓட்டணுன்றது. ஃபஸ்ட் நீக்கே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, உழுவு ஓட்டினாக்கா ஃபஸ்ட்டு சால் ஓட்டிட்டு திரும்ப அப்படியே 2ஆவது சால் ஓட்டுவாங்க. நீங்கள் மறுநாள் போய் கலாரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த உழுவில் புல்லு அப்படியே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு சால் சேர பிடிச்சி ஒரு நாள் ஓட்டிட்டு சொந்த வண்டியாக இருந்தால் இதுமாரி ஓட்டலாம். கூலிக்கெலாம் வரமாட்டாங்க. அதனால் ஈரம் கொஞ்சம் பதமாக இருக்கும் பொழுதே 2 சால் ஓட்டிக்கலாம். வண்டி இருக்கிறவங்க ஒரு நாள் விட்டு மறுநாள் கூட ஓட்டலாம். அப்படியும் ஓட்டலாம். ஏன்னா வந்து அப்போ தான் விவசாயத்தில் வந்து நல்லா ஈல்டு கிடைக்கும். மண்ணினுடைய தன்மை நல்லா வந்து உழுவில் நல்லா பூமி காஞ்ச பிறகு நல்லா பயிர் நல்லா வரும். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.